திரு செங்கோட்டையன் யாரை மனசுல வச்சுட்டு திரு விஜய் தலைமையில பெரிய கூட்டணி அப்படின்னு சொல்றாரோ, வலுவான கூட்டணியை கட்டமைப்போம் அப்படின்னு திரு பழனிசாமி சொல்றாரோ, இவங்கெல்லாம் மனசுல வச்சிருக்கிறது ஒரே நபர்கள் தானா அல்லது வேறு வேறு நபர்களா? அப்படி மனசுல வைக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் கூட்டணியில் எந்த கூட்டணியிலும் இல்லாத அரசியல் கட்சிகள் இருக்காங்களா எனக்கு தெரியல. ஒருவேளை தெரிஞ்சா கார்த்திகேயன் சொல்லுங்க யாருன்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் இந்தியா பிளாக் இன்டாக்டா இருக்கு. இந்தியா பிளாக்ல இருந்து இப்போதைக்கு எந்த கட்சிகளும் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி நீங்க வெளியில இருக்கக்கூடிய கட்சிகளை பார்த்தீங்கன்னா ராமதாசனுடைய பாமக அது 2 பிளவுபட்டு நிக்குது. இன்னொன்று ஏற்கனவே அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்த தேமுதிக. அடுத்தது இன்னொரு கட்சி எஸ்டிபிஐ ஏற்கனவே அதிமுகவோடு கூட்டணியில் இருந்தது. இதை தாண்டி எனக்கு வேற கட்சிகள் எதுவும் தெரியல. ஓட் பேங்க், அதாவது ஒரு சிங்கிள் டிஜிட் ஓட் பேங்க் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட எனக்கு தெரியல. ஆனால் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நேற்றைக்கு எடப்பாடியினுடைய கூட்டத்தில் இந்த கூட்டம் செங்கோட்டையன் தாவேகாவில் போய் சேர்றதுக்கு முந்தையே தேதி குறிக்கப்பட்ட கூட்டம் தான். நேற்றைக்கு அந்த கூட்டத்தில் பேசும்போது அவருக்கு நல்ல ஒரு க்ரௌட் இருந்தது. அதெல்லாம் சுட்டி காட்டி தான் நம்ம பேசணும். ஆனால் அந்த இடத்துல அவர் ஏற்கனவே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் செங்கோட்டையனை பற்றி பேசினது அவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு சர்க்கலை கொடுத்ததோ, அதே போல் நேற்றைக்கு எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை குறித்து அந்த இடத்துல பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுகவினுடைய பலத்தை காட்டுவதற்காகத்தான் அந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடந்த கூட்டத்தில் இவ்வளோ க்ரௌடை கூட்டியிருக்காங்க. அதுவே போதுமானது. அதை தாண்டி செங்கோட்டையனை குறித்து விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த தனிநபரையும் நம்பி கட்சி இல்லைன்னு சொல்ல வேண்டிய இடத்துல திரு எடப்பாடி பழனிசாமி இருக்காரு தானே. இதைதான் அன்னைக்கு அவர் சேர்ந்த அன்னைக்கே சொல்லிட்டாரு. அன்னைக்கு பதில் சொல்லல. அன்னைக்கு மீடியா கேள்வி கேட்ட போகுது செங்கோட்டையனை நம்பி இல்லைங்கிறதுக்கு தான் அன்றைக்கு இன்னைக்கு சொல்றதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இதை கடந்து போக வேண்டியது தானே ஒரு கட்சியினுடைய தலைமையில் பொறுப்பில் இருக்கக்கூடியவரோட, அதுதானே ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியா இருக்கும். இப்ப ஜெயலலிதா ஒருத்தர கட்சியிலிருந்து நீக்கி இருக்காங்க. இன்றைக்காவது அவரை பற்றி ஏதாவது விமர்சனங்கள் எங்கேயாவது ஏதாவது ஒரு குறிப்பு ஒரு துரோகிகள்னு மட்டும் ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிடுவாங்க. அதை தாண்டி எதுவுமே ஜெயலலிதா எங்கேயுமே பேசினதில்லை. அது அதிமுகவுக்கு எல்லா இடங்கள்லயுமே அது மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் கை கொடுத்திருக்கு. திரு செங்கோட்டையன் தாவேகாவுக்கு போய் சேர்ந்ததுங்கிறது உண்மையிலேயே பாதிப்பை ஏற்படுத்ததன் வெளிப்பாடாக பார்க்கணுமா திரு எடப்பாடி பழனிசாமி? எனக்கு தெரிஞ்சது அதிமுகவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்க போகுதுன்னு எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா செங்கோட்டையனால கோபிச்செட்டிப்பாளையத்துல அவரால் வெற்றி பெற முடியும்னு எல்லாம் நம்ம பேசுறோம். ஆனால் அதுவுமே இன்னைக்கு ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் நல்ல கேண்டிடேட்ஸ் அங்கே போட்டுட்டாங்க அப்படின்னா, ஏன்னா நீங்க மேற்கு பகுதிகள் எல்லாம் பெரும்பாலும் நபர்களை நம்பி வாக்குகள் இருந்தாலுமே அந்த அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் லீடர்ஸை நம்பி ஓரளவு ஓட் பேங்க் இருந்தாலும் ரெட்டலைக்குன்னு ஒரு பவர் இருக்கு அங்கே எல்லாம். அந்த ரெட்டலைக்காக வரக்கூடிய வாக்குகள் எல்லாம் அதிமுகவுக்கு அதை மாற்ற முடியாது. அப்படி இருக்கும்போது அது செங்கோட்டையனுக்கு ஒரு கட்டத்தில் மைனஸாகவும் இருக்கலாம், இன்னொரு கட்டத்தில் ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம். ஆனால் நேற்றைக்கு நடந்த கூட்டம், அதற்கு பிறகு நீங்கள் கேட்கக்கூடிய இந்த கேள்வி விஜய் குறித்து, விஜய் அடுத்தது அவர் மனசில் யார் இருக்கார், இதில் 3 நபர்களை குறித்து நம்ம பேசணும். ஒன்று டிசம்பர் 10ஆம் தேதி நடக்கக்கூடிய அதிமுக பொதுக்குழு கூட்டம். இந்த அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் ஏதாவது தன்னை பற்றி ஏதாவது ஒரு பேச்சு இருக்கும். அதற்கு பிறகு திரும்பவும் கட்சியில இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஓ பன்னீர்செல்வம் நம்புகிறார். அதனாலதான் 15ஆம் தேதி வரைக்கும் தள்ளி வச்சிருக்காரு. 2வது, எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இந்த செங்கோட்டையன் இப்போது போய் தாவேகாவோடு இணைந்திருந்தாலுமே நாளைக்கு கூட்டணி கணக்குகள் மாறினாலும் இல்ல தாவேகாவோடு கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதனாலதான் நேற்றைக்கு எந்த இடத்துலையுமே தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தரை பிரிச்சு தாவேகா கூட்டிட்டு போயிட்டாங்க. இல்ல இவர் நீக்கின ஒருத்தரை தாவேகாவில் சேர்த்ததுக்கு அப்புறம் கூட விஜய் குறித்தோ தாவேகா குறித்தோ எந்த விமர்சனத்தையும் அதிமுக தலைமை நேற்று வைக்கவில்லை. திரு செங்கோட்டையனை விமர்சிக்கிறது திரு விஜயை விமர்சிக்கிறதாக அர்த்தம் இல்ல. நான் அப்படி புரிஞ்சுக்கவே இல்லை. ஏன்னா இவருக்கு செங்கோட்டையன் மீதான இருக்கக்கூடிய ஒரு நெருடல் தான் அதுக்கு காரணம், அந்த கருத்து வேறுபாடும். ஏன்னா கட்சியை ஒருங்கிணைக்க சொன்னார், அது இவருக்கு விருப்பம் இல்லாத ஒண்ணு. அதனாலதான் அவரை வெளிப்படையாக சொன்னார். மற்றவங்க எல்லாருமே 6 பேரும் நேரடியாக பார்த்து சொன்னாங்க, மற்ற அமைச்சர்கள் எல்லாமே சேர்ந்து. அதுக்கு தான் அந்த ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கூட இல்ல, அது மாதிரி யாரும் சந்திக்கல, அது பொய் செய்தின்னு அதை சொல்லிட்டு போனது. அதற்கு பிறகும் அதை உதாகரமாக்குனதுனாலதான் செங்கோட்டையன் மீது இருந்த இந்த கருத்து வேறுபாடு, அவருக்கு மீது இருந்த அதிருப்தி, அதனாலதான் இந்த ரெபலியன் எல்லாம் அதுக்கு பிறகு அவர் நீக்கி. இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு.
இவ்வளவுக்கு பிறகும் தாவேகாவோடு கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு திரு எடப்பாடி பழனிசாமி இன்னமும் நம்புறாருன்றீங்களே. அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சிலரும் சரி, தாவேகாவில் இருக்கக்கூடிய ஒரு சிலரும் சரி, கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ரெண்டு கட்சிகளும் மேல்மட்ட அளவில் இல்லைனாலும் ஒரு செகண்ட் லெவல்ல கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் ஃபீலர்ஸும், அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் ஃபீலர்ஸும் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. இதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. விஜயை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் வந்ததுக்கு பிறகு அதிமுகவிலேயோ இல்ல மற்ற கட்சியிலேயோ இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்கள் செங்கோட்டையன் மூலமாக தன்னுடைய கட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு அவர் நம்புறார். இதுதான் யார் மனசுல என்ன இருக்குன்னு கேட்கறது. அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே, திரு செங்கோட்டையன் எடுத்த முடிவை தொடர்ந்து திரு ஓபிஎஸும் திரு டிடிவி தினகரனும் என்ன முடிவெடுப்பார்கள்ங்கிறதும் தானே கூர்ந்து கவனிக்கப்படுது. டிடிவி தினகரன் எனக்கு தெரிஞ்சு தாவேகாவோடு கூட்டணி அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் 50-50 சான்சஸ் தான் இருக்கு. அவர் வந்து டிசம்பர்ல சொல்றேன்னு சொன்னாரு. நம்ம டிசம்பருக்கு வந்துட்டோம். மேபி இந்த மந்த் எண்டுல ஒரு 30 நாள் நம்ம காத்திருந்தோம்னா தெரியுமா இருக்கும். ஆனால் இன்றைக்கு செங்கோட்டையன் அங்கே போன பிறகு அவருக்கான அந்த ஏற்கனவே நான் சொன்னது போல அந்த கதவுகள் வந்து கொஞ்சம் ரொம்ப ஈஸியா இருக்கும் உள்ள போறதுக்கான இந்த பேச்சுவார்த்தைகள் நடத்துறது. ஏன்னா எல்லாரும் விஜயை போய் பார்த்து விஜய் கிட்ட நின்று பேச முடியாது. அவர் தான் வந்து ரொம்ப அக்சஸ் பண்ண முடியாத ஒரு தலைவராக தானே இருக்கிறார். சொந்த கட்சியினருக்குமே சரி, இல்ல வெளியில இருக்கக்கூடிய வேறு கட்சியிலிருந்து வந்து இணைய வேண்டும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் சரி. அப்போ வந்து செங்கோட்டையன் ஒரு பாலமாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் வந்து அந்த டிவிகே ஆப்ஷனை இது வரைக்கும் ஓபன் பண்ணவே இல்லை. ஏன்னா நான் கேள்விப்பட்டது என்னன்னா, ஓபிஎஸ் ஒரு மீட்டிங் வந்து விஜயோட ஒரு மீட்டிங் வேணும்னு கேட்டதாகவும், அந்த மீட்டிங் வந்து இது வரைக்குமே நடக்காததுனால விஜய் தரப்புல இருந்து எந்த சமிக்கைகளும் அவருக்கு வராததுனால அவர் வந்து இன்னும் டிவிக்கு ஆப்ஷனை அவர் ஓபன் பண்ணவே இல்லைன்றதுதான் கேள்விப்பட்டேன்.